எங்கள் அம்மா ஸ்டைலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எங்கள் அம்மா மாதிரி சக்கரை பொங்கல் செய்யவே முடியாதுங்க. இது அவங்களோட ரெசிபி தான். அதுக்கு 2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அண்ட் 2 கப் பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. 2 கப் பச்சரிசிக்கு 4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1க்கு 2ன்னு. அண்ட் 4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு உருக்கிக்கோங்க. கம்பி பதம் இல்லைங்க, உருக்குனா போதும். அதே மாதிரி அரிசியை தனியாக வேக வச்சு வடித்து ஸ்மாஷ் பண்ணி திருப்பி அதே பாத்திரத்துலேயே சேர்த்துக்கோங்க. அண்ட் உருக்கி வச்ச வெல்லத்தை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தையும் வெல்லத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை நல்லா தட்டினீங்கன்னா தான் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா தனியாக ஒரு பேனில் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ போட்டுக்கோங்க. நாங்கள் நெய்யும் முந்திரியும் நிறைய போட்டு சாப்பிடுவோங்க, ஒவ்வொரு வாய்க்கும் கிடைக்கிற மாதிரி. அண்ட் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் நிறைய சேர்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்ப அடிக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் இதை கலந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சா தான் அந்த நெய் இறங்கும். அப்புறம் சாமிக்கு படைச்சி எங்கள் அம்மா ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெடி.